செய்தியாக பார்த்து வருகிறோம். தேனியில் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வந்த பாண்டி என்ற 72 வயது முதியவரை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்துள்ளது. வீட்டிலிருந்து வெளியே வந்து புறப்பட்ட தயாரான பாண்டியை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் ஹேமலதா இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹேமலதா, இது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிஷேக். தேனி நகராட்சி அலுவலகம் ஆஞ்சநேயர் கோயில் தெருவை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா படக்கடை பாண்டிங்கிற 72 வயது நபர். இவர் பார்த்தீங்கன்னா தனது மனைவியுடன் வசித்து வருகிறார். தேனியில பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் தொழிலும் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இன்று காலை தனது வீட்டிலிருந்து ரேஷன் கடைக்கு செல்வதாக கூறி தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன் நிற்பாட்டியிருக்கார். அதை எடுக்க வந்தபோது பார்த்தீங்கன்னா திடீரென அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிய அறுவாளால் வெட்டி விட்டு தப்பி சென்றனர். இதுல சம்பவத்துல பாத்தீங்கன்னா கழுத்துல ஆழமான வெட்டு விழுந்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார். உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தற்பொழுது பிரேத பரிசோதனைக்காக அவருடைய உடலை பார்த்தீங்கன்னா தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த வெட்டு பார்த்த அவருடைய மனைவி வீட்டிலிருந்து அலறியபடி ஓடி வந்து தனது கணவர் ரத்த வெள்ளத்துல சரிந்து கிடப்பதை பார்த்து அழுது கண்ணீர் வடித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது போலீசார் வழக்கு பதிவு விசாரணை செய்து வருவதோடு பார்த்தீங்கன்னா அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபைனான்ஸ் தொழில் நடத்தி வருவதால பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் பார்த்தீங்கன்னா தேனி பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். அபிஷேக், விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.